வணக்கம் ஆனந்தி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பார்ப்பவர்களை பதற வைக்கும் அளவுக்கு KGF பட பாணியில் தங்க சுரங்கம் போன்ற ஒரு ராட்சத கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த விவகாரம் இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த 3 ஆண்டு காலமாக அரசு அதிகாரிகளின் நேரடி பார்வையில் சட்டத்தின் கண்களை கட்டிவிட்டு அரங்கேறிய இந்த கொள்ளை சாம்ராஜ்யத்தின் மீது தற்போது ஆட்சி மாற்றத்தினால் கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஆனந்தி, ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வடமங்கலம் மற்றும் மாம்பாக்கம் ஊராட்சி பகுதியில் சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் இந்த தனியார் கல்குவாரி இயங்கி வந்துள்ளது. இதற்கான அரசு அனுமதி கடந்த 15/6/2023 அன்றே அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டது. ஆனால் அனுமதி முடிந்த பிறகும் விதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு அரசு அனுமதித்த ஆழத்தை விட பல மடங்கு கூடுதலாக, அதாவது சுமார் 2000 அடிக்கு மேல் பாதாளம் வரை தோண்டி பாறைகளை வெட்டி எடுத்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் விடிய கள்ளத்தனமாக கற்களை கடத்தப்பட்டு பல கோடி ரூபாய் சுருட்டப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 3 ஆண்டுகளாக இந்த கொள்ளையை தட்டி கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டு இருந்த அதிகாரிகள் தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபுவின் அதிரடி பாய்வுக்கு பயந்து திடீரென களத்தில் குதித்துள்ளனர். இன்று ஸ்ரீபெரும்புதூர் குவாரியில் அதிரடி ஆய்வு நடத்திய அதிகாரிகள் சட்டவிரோதமாக கற்களை ஏற்றி சென்ற 5 லாரிகளை மடக்கி பிடித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். தப்பி ஓடிய குவாரி உரிமையாளர், லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களை பிடிக்க போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகின்றனர். ஆனந்தி, அதாவது பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் அசைந்து கொடுக்காத அதிகாரிகள் தற்போது காட்டியுள்ள இந்த துரித வேகம் பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதாவது பக்கத்து கிராமங்களுக்கே பேராபத்தை விளைவிக்கும் வகையில் பூமிக்கு கீழே 2000 அடி ஆழத்திற்கு இந்த மரண குழி தோண்டப்படும் வரை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் தற்போது கேள்வியாக உள்ளது. எனவே கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் இந்த சட்டவிரோத குவாரியை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இதற்கு இத்தனை காலம் துணை இருந்த கனிம வளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மிக காரசாரமான ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.